ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு மைதா மாவு வச்சு ஒரு வெஜ்ஜி ஸ்டஃப்டு செய்ய போகிறேன். வாங்க, என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேங்க, பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி கடாயில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, அது ஸ்டஃப்பிங் செய்கிறேங்க. உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். இது கேரட்டு, பீன்ஸு, உங்களுக்கு வேணும்னா பட்டாணி கூட போட்டுக்கோங்க, பச்சை பட்டாணியை. நான் வெறும் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு பொடிசாக அரிஞ்சு போட்டு ஒரு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா, நல்லா கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க மசிச்சுட்டு அதையும் போட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு, அரை ஸ்பூனு மட்டன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு, அந்த ஸ்டஃப்பிங் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டு அதுக்கப்புறம் மைதா மாவை கொஞ்சம் நெய் ஊற்றி, பட்ரு என்கிட்ட இல்லை, அதனால நான் வெறும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி உப்பு போட்டு வெறும் பச்சை தண்ணியை ஊற்றி மைதா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு, இந்த சப்பாத்தி மாவு நம்ம திரட்டுற மாதிரி திரட்டி அதை 2ஆக கட் பண்ணி இந்த ஸ்டஃப்பிங் எடுத்து அதில் வச்சு ரோல் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா மொறுன்னு பொரித்து எடுத்தால் அவ்வளோதாங்க, வெஜ்ஜி ஸ்டஃப்டு ரெடிங்க. இது என்னோடய இதில் செஞ்சேன், சும்மா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு தான் செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.